குவைத்துல பயங்கர தீ விபத்து வந்து ஏற்பட்டது. 6 மாதிரி கட்டடத்துல வந்து ஏற்பட்ட ஒரு தீ விபத்துல இந்தியர்கள் வந்து மொத்தம் 10 பேர் பலியாயிருக்காங்க. இதுல தமிழர்கள் வந்து 2 பேர், அது மட்டும் இல்லாம கேரளாவை சேர்ந்தவங்க ஒரு 5 பேர், இப்படின்னு மொத்தம் 43 பேர் வந்து பலியாயிருக்காங்க. உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படின்ற விவரம் வந்து வெளியே வந்திருக்கு. 40க்கும் மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. இதனால பயங்கர ஒரு பரபரப்பா வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த தீ விபத்து நிகழ்ந்த இந்த கட்டடம் கேரளாவை சேர்ந்த ஆப்ரஹாம் என்ற தொழிலதிபருக்கு சொந்தமானதா சொல்லப்படுது. ஆனா இவங்க நிறைய விதிமுறைகள் வந்து மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தற்போது இந்த தீ விபத்து ஏற்பட்ட இந்த பகுதியில இந்த கட்டடத்தோட உரிமையாளருக்கு பயங்கரமான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு அந்த நாட்டு அரசு தெரிவிச்சிருக்கு. குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் என்ன பண்றது அப்படின்னா, இந்த தீ விபத்தை பத்தி அறிஞ்சு கொள்ள இந்த எண்ணை வந்து தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு ஒரு எண்ணை வந்து கொடுத்திருக்காங்க. 96 56 55 05 24 6 இந்த நம்பர் வந்து உடனே தொடர்பு கொண்டோம்னா யார் யாரு என்னென்ன வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியே வந்திருக்கும். இன்னும் பல அதிர்ச்சியான தகவலும் வெளியே வந்திருக்கு. இப்ப 49 பேர் உயிரிழந்தா இப்ப சமீபத்தில் செய்தி வந்து வந்திருக்கு. இப்ப 50 பேருக்கு மேல ஹாஸ்பிடல்ல வந்து அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தெற்கு அகமதி மாகாணத்துல மாங்காஃப் நகரத்துல தான் இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த அடுக்குமாடி குடியிருப்புல முக்கியமா வெளிநாட்டவர்கள் தான் தங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இங்க இருந்து அதாவது வெளிநாட்டவர்கள் வந்து வேலைக்கு செல்றாங்க பாத்தீங்களா, அவங்கள தான் அங்க வந்து தங்க வச்சிருக்காங்க. இந்த தீ விபத்து அதிகாலையிலே ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் எல்லா தூக்கத்துல இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா அமைஞ்சது இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு. இதுல முதற்கட்ட விசாரணையில இந்த விபத்து ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வெளியே வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து எகிப்து நாட்டு காவலாளி ஒருத்தர் வந்து சமையல் எரிவாயு சிலிண்டர் வந்து வெடிச்சிருக்கு. அந்த வெடிச்ச உடனே அனைத்து பகுதியிலுமே வந்து தீ வேகமா பிடிக்க காரணமா இருந்திருக்கு. இதனாலதான் வந்து அவங்க நேரத்தில், அதாவது கண்ணு மிக்க நேரத்திலே வந்து என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு. அதான் அதிகாலைன்றதால எல்லாம் தூங்கிட்டு இருந்த ஒரு காரணத்தால என்ன பண்ணது செயல்பட முடியல. இந்த கட்டிடத்துல 195 பேர் தங்கி இருந்திருக்காங்க. அதுல வந்து 150 பேர் வந்து தப்பிச்சிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா 20 பேர் வந்து நைட் ஷிஃப்ட் சென்றவங்க. நைட் ஷிஃப்ட் சென்றதால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பாக்கி உள்ள 92 பேர் பத்திரமா இருக்கிறதா இப்ப தகவல் வந்திருக்கு. முக்கியமா NPTC என்ற நிறுவனத்தில் தான் இவங்க வந்து பணி செஞ்சிருக்காங்க. அந்த அங்க பணி செஞ்சவங்க தான் இங்க வந்து தங்க வச்சிருக்காங்க. முக்கியமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, இது வந்து அதிகாலை 4 மணிக்கு ஏற்பட்டதால மிகப்பெரிய ஒரு விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மத்த நேரத்தில் ஏற்பட்டிருந்தா எல்லாமே சுதாச்சிருப்பாங்க. நல்ல உறக்க நேரம், நல்ல தூக்க நேரம், அது வேலை செஞ்சுட்டு வந்து டயர்ட்ல இருந்தவங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த தீயினால் ஏற்பட்ட புகையினால நிறைய பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சில பேர் தீ விபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு மேல் மாடியிலிருந்து குதிச்சிருக்காங்க. அதனாலையும் பல பேர் உயிரிழந்திருக்காங்க. முக்கியமா குவைத் முடியலரசர் வந்து ஷேக் சாபாவும் பிரதமர் ஷேக் அகமது அப்துல்லாவும் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றது என்னன்னா, இந்த குடியிருப்பாளருடைய பேராசை தான் இவ்வளவு பெரிய தீ விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். முக்கியமா தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேர் கிட்டத்தட்ட வந்து பலியாயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராமநாதபுரத்தை சேர்ந்த கற்பனா என்பவரும் கடலூர் சின்னத்துறை என்பவரும் வந்து இறந்திருக்காங்க. செஞ்சி முகமது ஷெரீப் ஆகியோரும் இந்த கட்டடத்தில் தான் தங்கியிருந்ததா சொல்றாங்க. முக்கியமா இவங்களுடைய நிலைமை என்னன்னு இதுவரை புரிஞ்சிக்கவே முடியல. இதுவரை என்னாச்சுன்னு தெரியல. இப்ப முக்கியமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்ம முதல்வர் ஸ்டாலின் குவைத் தீ விபத்து வந்து எதனால் ஏற்பட்டது, அவங்களை வந்து எப்படி மீட்கிறது, அவங்களை எப்படி கொண்டு வரது அப்படின்ற பல விதத்துல வந்து இந்திய, அதாவது நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவசர ஆலோசனை நடத்திட்டு வராரு. அதே போல இந்த கட்டடத்தில் உள்ள 100 பேருக்கு மேல வந்து இறக்குற மாதிரி வந்து இருந்துதான். இதனால மிகப்பெரிய ஒரு அளவு விபத்து வந்து தவிர்த்திருக்காங்க தீயணைப்பு வீரர்கள். தீயணைப்பு வீரர்கள் வந்து மாத்தி வந்து யோசிச்சிருக்காங்க. அதனாலதான் பெரும்பாலான உயிர்கள் வந்து தப்பிச்சதா சொல்றாங்க. அது என்ன முக்கியம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குவைத் அடுக்குமாடி குடியிருப்புல தீ விபத்து ஏற்படுற நேரத்துல, அதாவது 6 மாடி கட்டிடம்ன்றதால அந்த இடத்துல கதவெல்லாம் மூடி இருந்ததான். கதவெல்லாம் மூடி இருந்திருக்கு. இதனால மாத்தி வச்சிருக்காங்க குவைத் தீயணைப்பு வீரர்கள். வெளியேற முடியாம தவிச்ச இந்த இந்தியர்களுடைய உயிரை வந்து மாற்றி வச்சு அந்த தீயணைப்பு வீரர்கள் காப்பாத்திருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அறையில திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டதால அது வந்து வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த கட்டடத்துல வந்து பரவ ஆரம்பிச்ச உடனே அங்க உள்ளவர்கள் எல்லாமே ஒவ்வொரு ரூம்லயும் உள்ளவங்க பயங்கரமா பறி வச்சிருக்காங்க. பயங்கரமா வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுல என்னன்னா, சில பேர் வந்து முகத்தை வந்து மூடி இருக்காங்க. சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, மேல இருந்து குதிச்சிருக்காங்க. சில பேர் வந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு வேகமா வந்து இறங்கி ஓடுறாங்க. பல பேர் தீயில வந்து கறி இருக்காங்க. இப்படி தம் உயிரை வந்து எப்படியா காப்பாத்திக்கணும் அப்படின்னு சில பேர் வந்து நினைச்சு அங்கிருந்து வேகமா வந்து இறங்கும் போது, அங்க இறங்கி இருந்து கீழே போறாங்க பாத்தீங்களா, அந்த கீழே போய் பார்த்தா சுத்தமா கேட் எல்லாம் லாக்ல இருக்கு. எல்லா கேட்டுமே லாக்ல இருக்கு. இப்ப வெளியேறதுக்கு வழி இல்ல. எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சு போய் அப்படி நின்றுருக்காங்க. அதுவும் அந்த பயங்கரமான புகையில என்ன பண்ணிருக்காங்க, அந்த புகையோட மயக்கத்துல எல்லாமே சுருண்டு விழுந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் அங்க தீயணைப்பு வீரர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்பதான் அவங்க மாத்தி வச்சு சரி இவங்களை எப்படியா காப்பாத்தணும் அப்படின்னு அவங்க வித்தியாசமா வச்சு இந்த செயல்முறைப்படுத்துறாங்க. அதாவது அங்க லாக் வந்து இதுக்கு மேல போயிட்டு சாவி எட்டு வந்து அதை லாக் ஓபன் பண்ணி அவங்க கொண்டு வரதுக்குள்ள நம்மளால முடியாது அப்படின்னு மாத்தி வச்சவங்க உடனடியாக என்ன பண்ணிருக்காங்க, நீங்க எல்லாருமே கீழே வந்து வராதீங்க, கீழே உள்ளவங்க எல்லாமே மேல மொட்டை மாடிக்கு போடுங்க அப்படின்னு அவங்களோட எல்லாமே சொல்றாங்க. அதனால அந்த ஒரு பக்கமா உள்ள படிக்கட்டை நோக்கி எல்லாம் ஓடுறாங்க. அங்கிருந்து படிக்கட்டுல இருந்து நேரா மொட்டை மாடிக்கு வந்து ஓடுறாங்க. ஏன்னா மொட்டை மாடிக்கு வந்து ஓடுனா அங்க புகை மூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும், ஆக்சிஜன் நல்லா ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்றதால தான் மொட்டை மாடிக்கு ஓட சொல்றாங்க. உடனடியாக என்ன பண்றாங்க, கீழே உள்ளவங்க எல்லாமே மேல மொட்டை மாடிக்கு ஓடுறாங்க. அங்க தீயோட சுவாலை, அதாவது தீயோட கொழுந்து விட்டு எரியும், அந்த அது வந்து ரொம்பவே வந்து கம்மியா மொட்டை மாடியில இருந்திருக்கு. ஏன்னா கீழே தரைதளத்துல இருந்து எல்லாமே ஃபுல்லா தீ பிடிச்சி பயங்கரமா எரிஞ்சு அந்த தீயோட கதகதப்புல பயங்கரமா இருந்திருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் படிக்கட்டு மட்டும் நல்லா இருந்திருக்கு. அந்த படிக்கட்டுல தான் ஏறி மொட்டை
மாடிக்கு போக சொல்லிருக்காங்க. அப்படி இவங்க மொட்டை மாடிக்கு போனவங்க தான் அங்க வந்து நிம்மதியா வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருந்திருக்காங்க. பதட்டத்துல இருந்து தவறான முடிவு எடுக்காம எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ற அறிவுரை அப்படியே கேட்டதால அவங்க வந்து எல்லாருமே தப்பிச்சிருக்காங்க. இல்லன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல மிகப்பெரிய ஒரு விபத்து வந்து ஏற்பட்டிருக்கும். மிகப்பெரிய அளவுல இவங்க எல்லாமே இறந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தீயணைப்பு வீரர்கள் சொல்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல பலியானவர்கள் வந்து யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு உடல் கருகி போயிருக்கு. இதுல டிஎன்ஏ பரிசோதனை பண்ணா மட்டும்தான் யார் அப்படின்ற நிலவரம் வந்து வெளிவரும், யார் அப்படின்றது புரியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. செஞ்சை சேர்ந்த முகமது ஷெரீப் என்றவர் கடந்த 14 வருஷமா குவைத்தில் வந்து வேலை செஞ்சிருக்காரு. அவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறதா வந்து ஒரு புகைப்படம் வந்து வெளியாச்சு. ஆனா அவங்க உறவினர்கள் பார்த்து அவங்களுடைய ஒய்ஃப் பார்த்து இது வந்து என்னுடைய கணவருடைய போட்டோ இல்ல, இது அவர் வந்து கிடையாது அப்படின்னு அவங்க கதறி வந்து எழுதிருக்காங்க. யாராரு என்னன்னு எதுவுமே வந்து புரியாம அருகிய நிலையில இருக்கிறதால ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. ஆனா அவங்களே சொன்ன அதிர்ச்சியான தகவல் வந்து என்னன்னு பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா முகமது ஷெரீப்போடைய மனைவி அவங்க வந்து எவ்வளவு போன் பண்ணி பார்த்திருக்காங்க அவருக்கு. ஆனா அவர் வந்து கடைசி வரையும் போன் வந்து எடுக்கவே இல்லையா. இதனால அவங்க குடும்பத்தினரே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. முகத்துல துணி கட்டி தப்பிச்சோம் அப்படின்னு அங்க அதுல இருந்து தப்பிச்ச ஒருத்தர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அங்க வந்து என்ன நடந்தது அப்படின்னு அந்த கட்டடத்துல இருந்து தப்பிச்ச ஒருத்தர் சொல்றாரு. முக்கியமா இந்த குவைத்துல ஏராளமான இந்தியர்கள் வந்து பணி செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு முக்கிய காரணம்னா அங்க இருக்கிற எண்ணெய் வயல்கள், எண்ணெய் வளம், சுத்திகரிப்பு மையம் அப்படின்னு பல விதங்கள்ல எண்ணெயை சுத்தியே வந்து அங்க வந்து எல்லா நிறுவனங்களும் இயங்கிட்டு இருக்கு. இதனாலதான் நம்ம இந்தியர்கள் வந்து அதிக அளவுல பயணம் செய்யறாங்க. இந்தியர்கள், பாகிஸ்தானியர் அப்படின்னு மற்ற நாடுகள்ல இருந்து அங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல தங்கறதுக்குன்னு தனித்தனியா வந்து இருப்பிடங்கள் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருப்பிடத்துல தான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு தீ விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. தப்பிச்சவர் என்ன சொல்றாருன்னா இதுவரை 49 பேருக்கு மேல பிள்ளையா இருக்காங்க. எப்படியாவது நம்ம தப்பிச்சா போதுன்ட்டு அவங்க முக்கியமா நிறைய பேர் தீயில ஏறி இருக்காங்க. அந்த புகைமூட்டத்திலே வந்து அவங்க மூச்சு திணறி வந்து இறந்திருக்காங்க. ஆனா அதே மீறி அவங்க தப்பிக்கலான்னு வெளியே வந்தா வெளியில கேட் வந்து பூட்டி இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல அவங்க அங்கேயே வந்து கறி வந்து இறந்திருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு சோகமா பார்க்கப்படுது. இதனாலதான் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு வந்து ஏற்பட்டதா சொல்றாங்க. இந்த தீ விபத்து ஏற்பட்ட இடத்துல இருந்து மணிகண்டன் என்பவர், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் அந்த இடத்துல வந்து இருந்திருக்காரு. அவரு இப்ப தீவிர சிகிச்சை வந்து பெற்று வராரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா குவைத்துல எப்போதுமே பகல்ல வந்து அதிக வெயில் இருக்கிறதால இரவு நேரத்துல தான் வேலைக்கு செல்வாங்க. இரவு வேலையை முடிச்சுட்டு விடிய காலையிலேயே வந்து சமையலை முடிச்சுட்டு படுத்து தூங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிதான் நேற்று காலையிலயும் விடிய காலையிலேயே சமையல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சமைக்கும் போது ஒரு கட்டிடத்துல மட்டும் ஒரு ரூம்ல மட்டும் பயங்கரமா தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அவங்க அவசரத்துல வந்து என்ன பண்ண தெரியாம எல்லாருமே வந்து அவசரத்துல வந்து ஓடிட்டு அப்படியே தப்பிச்சா போதுன்ட்டு ஓடணும். அந்த நெரிச்சல்ல எல்லாமே வந்து அங்கேயே மூச்சுனால ஏகப்பட்ட பேர் சுருண்டு விழுந்துட்டாங்க. அதையும் மீறி நாங்கள் தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்குள்ள பக்கத்து கட்டடத்துல தான் நாங்க தங்கியிருந்தோம். ஆனா இந்த தீ விபத்து கரெக்டா 4:30 மணிக்கு ஏற்பட்டது. அந்த 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தா பயங்கரமா தீ வந்து எரிஞ்சிட்டு இருந்தது. அதுல பல பேர் முகத்துல வந்து துணியை கட்டிட்டு அங்கிருந்து வந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா வெளிக்கதவை வந்து திறந்ததால எவ்வளவு பேர் அந்த கதவை தட்டி தட்டி பார்த்தாங்க. அதனாலதான் பெரிய விபத்து வந்து ஏற்பட்டது. மாடிக்கு நிறைய பேர் வந்து ஓடினாங்க. அதனால நிறைய பேர் இறப்ப வந்து இவங்க தவிர்த்ததா சொல்றாங்க. முக்கியமா இது வந்து ஒரு 160 பேர் தங்கக்கூடிய கட்டடம் தான். ஆனா எக்ஸ்ட்ரா நிறைய பேர் தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேலும் இந்த விபத்து வந்து 43 பேர் சொல்றாங்க. ஆனா இதை விட அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அந்த அளவுக்கு அங்க வந்து விபத்து வந்து ஏற்பட்டிருக்கான். இதனால வந்து குவைத் மட்டும் இல்ல உலகம் முழுவதும் ஒரு பேரதிர்ச்சியில வந்து இருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை காரணமா கேரளாவை சேர்ந்த ஜமீர் என்றவர் இதுல இந்த தீ விபத்துல உயிரிழந்திருக்காரு. இவர் வந்து கேரளா நாட்டில இருந்து டிரைவர் வேலைக்கு போயிருக்காராம். அது மட்டும் இல்லாம தற்போது இவருடைய மனைவிக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சான். இப்ப இவருடைய மனைவிக்கும் தெரிவிக்கல, இவங்க தாய்க்கும் தெரிவிக்கலையா. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்க ரொம்ப வந்து பரிதவிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தால கொஞ்சம் லேட்டா சொல்லலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவர் முக்கியமா பாத்தீங்கன்னா கடந்த 2 வருஷங்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு திருமணம் நடந்திருக்கு. அவர் திருமணம் முடிச்ச உடனே 2வது நாளைக்கு புறப்பட்டு போயிட்டாராம். அதனால அவருடைய வாழ்க்கையை வந்து வாழ கூட இல்லையா. அவர் வந்து டிரைவர் வேலை செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. குவைத்துல வேலை செய்யற நிறைய பேருடைய குடும்பம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. அதனால புளியை கரைச்சிட்டு இருக்கோம். எப்ப வந்து என்ன நியூஸ் வருமோ அப்படின்ற ஒரு அதிர்ச்சியிலே வந்து நம்ம வந்து இந்திய நாட்டுக்காரங்க வந்து இருக்கிறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் இந்த கட்டிடத்தோட முதலாளி தான் சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இங்க வந்து அதிகமான நபர்கள், அதாவது 160 பேர் தங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து 200 பேர் தங்க வச்சிருக்காரு. அதனால கூட்ட நெரிச்சல்ல அவங்க வந்து எங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முக்கியமா நிறைய பேர் இறக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த விஷயம் தான் சொல்றாங்க. அதாவது அதிக பணம் சம்பாதிக்கின்ற பேராசையில ஒரு 4 பேர் தங்க வைக்கிற ரூம்ல வந்து 10 பேர் தங்க வச்சிருக்காரு. இதுதான் வந்து அவங்க தப்பிக்க முடியாததுக்கு முக்கிய காரணம் சொல்றாங்க. இதுல முக்கியமா இந்த தீ விபத்துல இருந்து உயிரிழந்தவங்களுடைய பட்டியல் வந்து வெளிவந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஆகாஷ் நாயர், உமர்தீன் சமீர், தேபின் அபிரகாம் சாபு, KR ரஞ்சித், கேலு பொன்மலேரி, PV முரளிதரன், ஷாஜன் ஜார்ஜ், லூகோஸ், சாஜு, வர்கீஸ், தாமஸ் உம்மன், விஸ்வாஸ் கிருஷ்ணன், இந்த நபரோட பட்டியல் தான் வெளியே வந்திருக்கு. வெயிட் பண்ணாலும் தெரியும் இன்னும் எவ்வளவு பேர் அப்படின்னு. அதனால பயங்கர அதிர்ச்சியில குவைத் மட்டும் இல்லாம இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் வந்திருக்கு. முக்கியமா தூதர அதிகாரிகள் வந்து நேரடியாக நின்று இருக்காங்க. நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவரோட இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல அதிகாரிகள் வந்து அவங்களோட இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. சீக்கிரம் அனைவருமே நல்லபடியா திரும்பி வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய வேண்டுகோளும்.